அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in it as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give use this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனம் வரை. எசேக்கியேல் chapter 12 verse 1 to 28. Verse 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், the word of the Lord also come unto me, saying to them. 2. மனுப்புத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும் படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற்று போகிறார்கள், கேட்கும் படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற்று போகிறார்கள். அவர்கள் சகல வீட்டார்கள், அவர்கள் கலக வீட்டார்கள். Son of man, though dwellest in the midst of the rebellious house, which have the eyes to the see, and see not, and they have the ears to the hear, and hear not, for they are the rebellious house. வசனம் 3. இப்பொழுது மனுப்புத்திரனே, நீ பரதேசம் போகும்படிக்கு பிரயாணம் சமன்களை ஆயத்தப்படுத்தி பிற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு உன் ஸ்தலத்தை விட்டு வேறு ஸ்தலத்திற்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் சகல வீட்டாரான போதிலும் ஒருவேளை
சிந்தித்து உணர்வார்கள். Therefore thou and son of a man, prepare thy stuff for moving, and remove by the day in their sogot, and thou and shalt and remove from the place to the another place in there and sogot it, and maybe they will and consider to God they be a rebellious house. வசனம் 4. சிறை இருப்புக்கும் போகிறவனைப் போல் உன் சமன்களை நீயே பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறை இருப்புக்கு போகிறவனை போல் புறப்படுவாயாக. Then shalt thou and bring forth thee and stuff by the day in their and sogot, as and stuff for moving, and thou and shalt go forth at the heaven in their and sogot, as they and that and go and forth into the captivity. வசனம் 5. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே தோரமிட்டு அதன் வழியே அவைகளில் வெளியே கொண்டு போவாயாக. Dong thou and trod this wall in their sogot, and they carry out and thereby. வசனம் 6. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேலே எடுத்து மழை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளம் மாக்கினான் என்ன என்றார். In their and sogot shalt and do and bear its up, and they shalt theirs and carry it and for in the door like thou and shalt and cover thee and face that and thou and see not and thou ground, for that I have the set thee for a shame and upon the house of the Israel. வசனம் 7. எனக்காக கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறை பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்திலே வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலே கையினாலே சுவரிலே துவாரமிட்டு மலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை தோளின் மேலே எடுத்து கொண்டு போனேன். And I did so as I was on commandment. I forgot forth my stuff by day as the stuff for the captivity, and in the heaven I dug through at the wall with many hands. I forgot it and for in the 12 leg, and I bear in it upon me shoulders in the sogot. வசனம் 8. விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் and in the morning come the words of the Lord unto me saying. வசனம் 9. மனுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார்கள் உன்னையே பார்த்து நீ செய்கிறது என்ன என்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? Son of man, hate and not an house of the Israel, the rebellious house, and said unto thee that and doest thou. வசனம் 10. இது எருசலேமில் இருக்கிற அதிபதிகளின் மேலும் அதன் நடுவிலே இருக்கிற இஸ்ரவேலின் வம்சத்தார்கள் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல். Say thou unto them, thus said the Lord God, and this burden concurrent this princes in the Jerusalem and all the house of the Israel that are among them. வசனம் 11. நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன். நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கு செய்யப்படும். சிறை பட்டு பரதேசம் போவார்கள். Say, I am your son, or like as I have done, so shall it be done unto them. They shall and remove and go into the captivity. வசனம் 12. அவர்கள் நடுவிலே இருக்கிற அதிபதி மழை மயங்கும் பொழுது
தோளின் மேலே சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரம் விடுவார்கள். கண்களாலேயே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். And the princes that are among them shall bear upon these shoulders in the twilight, and the shall go forth. They shall then throughout the wall to the carry out thereby. He shall cover this and face, that he see not and the grounds with the eyes. வசனம் 13. நான் என் வாயை அவன் மேலே வீசுவேன். நான் என் வலையை அவன் மேலே வீசுவேன். அவன் என் கண்ணிலே பிடிப்படுவான். அவனை கல்தேயர்கள் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். அங்கேயே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். My nets also will and I separate upon him, and he shall be taken in my snare, and I will bring him to the Babylon, to the lands of the Chaldeans, hate and shall he not and see it to God, he shall did there. வசனம் 14. அவனுக்கு உதவியாக அவனையே சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவினேன். And I will secreter toward and every wings all that and heard about him to help him and all these and bands, and I will draw out this sword and after them. வசனம் 15. அப்படியே நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். And they shall know that I am the Lord when I shall scatter them among the nations and disperse them in the countries. வசனம் 16. ஆனாலும் தங்கள் பொய் சேரும் ஜனங்களுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படிக்கு நான் அவர்களிலே கொஞ்சம் பேரையே பஞ்சத்துக்கு பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீதியாக பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். But I will leave a few men of them there from the sword, from this women and from this pestilence, that they may many declare all this abomination among this heathen weather. They come and they shall know that I am the Lord. வசனம் 17. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் moreover the words of the Lord come unto me saying. வசனம் 18. மனுப்புத்திரனே, நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடும் புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரித்தோடும் குடித்து. Son of the man, eat and the bread and with an quick king, and drink the waters with his trembling and with his truculence carefulness. வசனம் 19. தேசத்தில் உள்ள ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தங்கள் அப்பத்தை விசாரித்ததோடு புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடு குடிப்பார்கள். அவர்களுடைய தேசத்துக்கு இவர்களுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழியும், அது பாழாகும். And say unto the people of the lands, thus saith the Lord our God, of this inhabitants of the Jerusalem and of the lands of the Israel, they shall eat and their bread with carefulness, and drink their waters with an astonishment, that an land may be desolate from all that and therein, because of the wilderness of all them that dwell therein. வசனம் 20. குடியேறுகிற பட்டணங்கள் வனாந்தரங்களாகி தேசம் பாழாகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்.
என்று சொல் என்றார். And the city that are the inhabited shall be and laid and waste, and the land shall be and desolate, and they shall and cannot that I am the Lord. வசனம் 21. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், and the word of the Lord and come unto me, saying. வசனம் 22. மனுப்புத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? Son of man, what is that and proverb that he haven the lands of the Israel, saying, the days are the prolonged and the every vision faileth. வசனம் 23. ஆகியால் நீ அவர்களையே நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்ல வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் இல்லாத தரிசனத்தின் பொருளும் சமீபித்த வந்த என்று அவர்களுடனே சொல். Tell them and therefore thou and said the Lord God, I will and make this and proverb to case, and they shall no more use it as the proverb in the Israel, but say unto them, the days are hot and ants, and the afflicted of every vision. வசனம் 24. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவிலே இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறிச்சொல்லுதலும் இராமற்று போகும். For there shall be no more an any vision, vain vision, nor an filtering division within the house of the Israel. வசனம் 25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். For I am the Lord, I will and speak, and the words that I shall and speak shall and come to the pass. It shall and be no more prolonged, for in your the days, for rebellious oaths we will, and I say the words, and I will and perform it, said the Lord God. வசனம் 26. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், against the word of the Lord come to the me, saying. வசனம் 27. மனுப்புத்திரனே, இதை இஸ்ரவேல் வம்சத்தார்கள் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் சொல்லும். தூரமாய் இருக்கிற கலகங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் என்கிறார்கள். Son of man, behold, and they of the house of the Israel, see the vision that and said is for many days to the come, and the prophecy says of the times that are far off. வசனம் 28. ஆகையால் என் வார்த்தைகளின் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடனே சொல் என்றார். Therefore say unto them, thou said the Lord God, there shall no need after my words be prolonged any more, and but the words which I have the spoken shall be done, said the Lord God. Hamish books. நிரம்பிவிட்டது. அம்மாவுக்கு அது புரியவில்லை. ஆனால் அவள் தன் தட்டை விட்டுவிட்டு பாத்திரங்களை சேகரித்து கொண்டே இருந்தாள். மம், சரி, நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல நான் கொஞ்சம் கொள்கலனில் வைக்கிறேன். தாங்கி ரியான் நின்றார். பின்னர் மற்ற ஆண்களை பின்தொடர்ந்து அவர்களின் ஜாக்கெட்டுகள் மற்றும் பூட்ஸுக்காக மண் அறைக்கு சென்று பின்னர் ஒரு விளக்குடன் தாழ்வாரத்திற்கு சென்றார். அவர் தனக்கு பிடித்த நன்கு தேய்ந்து போன ராக்கரில் மூழ்கினார். அவர் அதை இயக்கத்திற்கு தள்ளி அதன் இயக்கத்தின் சத்தத்தை கேட்டார். பின்னர் அவர் மிருதுவான மாலை காற்றை சுவாசித்தார். அனைத்து விவசாய நில வாசனைகளும் அவரை தொட்டன.
நாற்காலியின் தாள உணர்வு அவரது நரம்புகளை அமைதிப்படுத்தும் என்று நம்பினார். டேட் மற்றும் எலியாஸ் தண்டவாளத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தனர். எலியாஸ் மேய்ச்சல் நிலத்தின் தொலைதூர முனையை நோக்கி சுட்டிக்காட்டினார். குளிர்கால வானிலை தொடங்குவதற்கு முன்பு மேய்ச்சல் வேலியின் பின்புற பகுதியை நாம் சரிசெய்ய வேண்டும். ஆமா, நாங்கள் செய்கிறோம். டேட் மிகப்பெரிய கொட்டகையை நோக்கி சைகை செய்தார். கொட்டகை கதவுகளை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது. அந்த கீல்கள் விரைவில் மாற்றப்பட வேண்டும். புதிய வண்ணப்பூச்சு பூச்சு பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர் தனது மருமகனை பார்த்து சிரித்தார். ஆனால் ஜான் திருமணமானவுடன் மென்னோ போன்ட்ரேஜரின் பண்ணைக்கு செல்வதால், நீங்கள் இந்த பண்ணையை ஒரு நாள் எடுத்துக்கொள்வீர்கள் என்பதை அறிந்திருப்பதால், உங்கள் கருத்துக்களை இப்போது நான் அதிகம் விரும்புகிறேன். Just full. Ma'am seemed unconvinced, but she let go of his plate and continued gathering dishes. Well, I'll put some in a container for you to take home. Danky. Ryan stood. Then followed the other men to the mudroom for their jackets and boots before stepping out to the porch with a lantern. He sank into his favorite, well-worn rocker. He pushed it into motion and listened to the swish of its movement. Then he breathed in the crisp evening air, all the farmland scents washing over him. Hoping the rhythmic feel of the chair would calm his nerves, Dat and Elias stepped to the railing, and Elias pointed toward the far end of the pasture. We need to get that back section of the pasture fence repaired before the winter weather sets in. Yeah, we do. Dat gestured toward the largest barn. And I'm concerned about the barn doors. Those hinges need to be replaced soon. I was thinking about a fresh coat of paint too. He smiled at his son-in-law. But with John moving to Menno Bontrager's farm once he's married, and knowing you'll be taking over this farm someday, I want your input now more than ever. கான்சலட் புக்ஸ் ஒரு புக்கு முடிஞ்சிருச்சு. இன்னோட நாளைக்கு ஒன்லி தமிழ் புக்ஸ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி புக்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ அந்த கவர்மெண்ட் திருப்பி ரீஓப்பன் ஆக போதும். இயல் 25 வித்தியாசமாய் சிந்திகள். இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜாப்ஸ் கிறுக்கர்களுக்காக மிகென் ட்ராஸின் வெளியிட்டிருக்க 1984 விளம்பரத்தை வடிவமைத்து தந்தவர் சியாட்ஸ் டேயின் ஆக்கப்பூர்வ இயக்குனர் லீ இக்லோ. நிதியாண்டின் இது $309 மில்லியன் லாபமாக வளர்ச்சி அடைய இருந்தது. ஜாப்ஸ் திரும்பி வந்து விட்டார். ஆப்பிளும் தான். அடுத்த 2வது புக்கு. இந்த புக்கு தான் ஃபினிஷ்ட். ஜெட்டோட முடிஞ்சிருது. அல் சர்காவிலே அபு மூசாப் 1966 முதல் 2006 வரை. ஜார்டரின் சர்கோலி
அக்டோபர் 30, 1966 அன்று பிறந்த சர்கோவி 1999 ஆண்டு ஜார்ஜ் டெய்னி அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட 28 உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு வழிபாட்டு முறையின் ஒரு பகுதியாக இருந்தது. இது அடையாளப்படும் என்பதை உறுதி செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மத யூதர்கள் அங்கு உள்ளனர். அந்த இலக்கு இஸ்ரேலின் அரசாங்கத்தால் பாலஸ்தீனர்களுடைய பேச்சுவார்த்தை நடந்து வந்ததை மிகவும் கடினமாக்கியுள்ளது. குறிப்பு: லாக்கோர் வால்டர் சீனியர்ஸின் வரலாறு, நியூயார்க், ஹோட்டல் ரெஜிஸ்டர் மற்றும் வின்ஸ்டன், 1972 என்பது அந்த சிக்கலான மற்றும் நீடித்த விஷயத்திற்கு சிறந்த அறிமுகம் இருக்கலாம்.